ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா. எக்ஸசைஸ் 1.6ல் சாமி ஃபஸ்ட்டில் செகண்ட் பார்க்குறோம். ஒருங்கமைவு உடையதா, கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பு ஒருங்கமைவு உடையதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒருவேளை ஒருங்கமைவு உடையதா ஏன் அதனை தீர்க்க சொல்லியிருக்காங்க. அதாவது XYZனுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. எப்படி ஒருங்கமை உடையதுன்னு சொன்னால் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பு அணி வடிவில் எழுதிக்க போகிறோம் சாமி. அணி வடிவில் எழுதப்பட்ட இந்த XYZனுடைய கெழுக்களை அணி ஏன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னு எடுத்துக்கிட்டு அதனுடைய தரம் கண்டுபிடிக்கிறோம். இன்னொன்று, இந்த அணியை ஏன்னு எடுத்துக்கிட்டு ஈக்குவல் இருக்கு இல்லையா, அதையே ஒரு தடுப்பு போட்டு அதை பிஏ பக்கத்தில் எழுதி அந்த அணியினுடைய தரத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம். இரண்டு அணியினுடைய தரமும் சமமாக இருந்துச்சுன்னா அது ஒருங்கமைவு உடையது, இல்லைன்னா ஒருங்கமைவற்றது. அதுக்கப்புறமா தான் தீர்வை நம்ம போட போகிறோம். எந்த வடிவத்தில் போட போகிறோம், எந்த மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்னா ஏறுபடி அணி வடிவத்தில் தான் யூஸ் பண்ண போகிறோம் சாமி. அப்போது கொடுக்கப்பட்ட அணியினுடைய தொகுப்பை நான் இப்படி எழுதிக்கிறேன். +3 ஒன்று மேல்னா ப்ளஸ் ஒரு ஒய் ப்ளஸ் ஒரு இசட் ப்ளஸ் ஒரு எக்ஸ் மைனஸ் ஒரு ஒய். ஓகே சாமி, இப்படி போட்டுக்கோங்க, இல்லைனா மறந்துடுவீங்க. இல்லைனா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு 0 போட்டுருவீங்க. 3 +3 +1 +1 2 ஒரு தடுப்பு போட்டு 2 போட்டுக்கிறேன். +1 -3 +2 ஈக்குவல் டு +1 +7 -1 +4 ஈக்குவல் டு 5. இதுதான் யார் எப்பா? AB. இது ஃபஸ்ட்டு ஏ, இது பி. நான் இதனுடைய தரம் அணியினுடைய தரம் தனியாக கண்டுபிடிக்கணும். இதனுடைய அணியின் தரம் தனியாக கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு இது பண்ணுறேன். இதை கம்பேர் பண்ணோம் சாமி. எது இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும்? 0. அதாவது ஒரு அணி இருக்குன்னா இந்த முதன்மை மூலை விட்டத்துக்கு இந்த 3 நம்பர் என்ன வரணும்? 0 வரணும். ஃபஸ்ட்டு இதை 0 ஆக்கணும். அதுக்கப்புறம் சேர்ந்தா அப்படி இதையும் 0 ஆக்கி விட்டுடணும். ஓகே செல்லம், 0 ஆக்கணும்னா என்ன பண்ணணும்னா இந்த அணியினுடைய இந்த இரண்டாவது அணி இந்த இடத்துல 0 ஆக்கணும். மேலே போய் பார்த்தா அந்த முதல் ரோவை தான் நம்ம எடுக்கணும். இரண்டாவது நிறையினுடைய முதல் நம்பரு, மூன்றாவதுனுடைய முதல் எண், முதல் நிறையினுடைய முதல் எண், மூணுத்துக்கு பார்த்தா ஒன்றுத்துக்கு கூட சம்மந்தம் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு செய்ய போகிறது என்னென்னா இந்த நம்பர் இருக்கிறதுலே சின்ன நம்பர் அணியினுடைய முதல் நிறையில் போயிட்டு முதல் உறுப்பாக உட்காரணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா நான் R2வையும் R1ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்து போடலாம் சாமி, இங்கே இடம் இல்லை. R2 இன்டர்சேஞ்ச் R1 ஃபுல்லாக எடுத்து போட்டுங்க சாமி. 1 -2 +2 தடுப்பு போட்டுக்கோங்க. 1 R2 இருக்கிற இடத்துல R1, R1 இருக்கிறதுல R2 +3 +1 +1 +2 இதை அப்படியே வச்சுக்கிறேன். எந்த சேஞ்சஸும் கிடையாது. அடுத்த ஸ்டெப்பு இதில் 0 வரணும், இதில் 0 வரணும். சில புரியுதா? இதில் 0, இது 0, இது 0 வரணும். இந்த ரெண்டுத்துலேயும் சேர்ந்தாமல் 0 வரணும். இதை போல் இது 3 மடங்கு, இதை போல் இது 7 மடங்கு. அப்போ மடங்குன்னு சொன்னால் அது பெருக்கணும் இல்லையா? எதை பெருக்க போகிறோம்? இந்த இடத்துல 3 வர வச்சு 3 கழிச்சா தான் 0 ஆகும். 7 வர வச்சு 7 கழிச்சா தான் 0 ஆகும். அப்போது R1 R2 ஃபஸ்ட்டு R2வை R1 3ஆல் பெருக்கி R2லேருந்து கழிக்கிறேன். ஏன்னா குறிகள் ஒரே மாதிரி இருக்குது, கழிச்சா தான் 0 கிடைக்கும். அதே மாதிரி R3 அப்படியே வச்சுக்கிறேன் சாமி. R1 7ஆல் பெருக்கி 7 × R1 கழிக்கிறேன். போடலாமா? ஃபஸ்ட்டு ரோ எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே போட்டுங்கப்பா. செகண்ட் ரோவை நான் ஃபஸ்ட்டு இது எழுதிக்கிறேன். 3 1 1 2 R1 3ஆல் பெருக்கிறேன். 1 3 3 3 3 9 -9 3 2 6 +6 1 3 3 கழிக்கணும் அப்படின்னா குறியை மாற்றணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ். ஒன்றுமே இல்லைன்னா 0 இருக்குன்னு அர்த்தம். சாரி, ஒன்றுமே இல்லைன்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம் சாமி. +3 -3 0 +1 +9 +1 +9 +10. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய எழுது சின்ன கழிச்சிட்டு போகிற பெரிய குறிப்பிட்டா -5. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய எழுது சின்ன கழிச்சிட்டு பெரிய குறிப்பிட்டா -1. எடுத்து எழுதிக்கலாம் சாமி. அடுத்தது R3யை கீழே எழுதிக்கிறேன். 7 -1 4 5 R1 7ஆல் பெருக்கிறேன். 1 7 7 3 7 21 -21 2 7 14 +14 1 7 +7 மைனஸ் தான் குறியை மாற்றணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். +7 -7 0. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். கழிச்சிட்டு பெரியனுடைய குறி 21லேருந்து 1 போயிடுச்சுன்னா 20 +20 14 4 போச்சுன்னா 10 -10 7 5 கழிச்சா 2 -2 எடுத்து போட்டுங்க சாமி.
அடுத்த ஸ்டெப்பை பார்க்கணும். அடுத்த ஸ்டெப் என்ன சாமி, இந்த இடத்துல எனக்கு 0 வரணும். 0 வரணும்னா மேலே போய் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தா 0 இருக்கணும் கண்டிப்பாக. மேலே போகணும், அதுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தா 0 இருக்கணும். ஓகே, இப்போ இது என்ன பண்ணோம், இதுலேருந்து எதை கழிச்சா 0 வரும், 20 கழிச்சா. இதனுடைய 10னுடைய மடங்கு தான் 20. அப்போது R2 போல் இது எத்தனை மடங்கு, 2 மடங்கு இருக்குது. சில புரியுதா? அப்போ என்ன பண்ணுறேன், R2வை 2ஆல் பெருக்கிட்டு R3 தான் நான் வந்து போடுறேன். R3 அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே ப்ளஸ் இங்கே ப்ளஸ், அப்போ குறிய மாற்றினா தான் 0 கிடைக்கும். ஃபஸ்ட்டு நோ சேஞ்சஸ், செகண்ட் ரோ நோ சேஞ்சஸ், தேர்டு மட்டும் பாரு சாமி சைடில் எழுதிக்கிறேன். ஏற்கனவே இங்கே எழுதி வச்சுக்கிறேன்ல, அப்படியே போட்டுக்கலாமா? R2 எதால் பெருக்கணும், 2ஆல் பெருக்கணும். 2 10 தானே 20, அப்போ 2ஆல் பெருக்கணும். 2 0 0 2ன்னு போட்டுறாதீங்கப்பா. 2 10 20, 2 5 10 -10, 1 2 -2. குறிய மாற்றணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். ப்ளஸ் 20 -20 இது 0. கழிச்சாலும் கூட்டினாலும் 0 தான் வரப்போகுது. இது 0, இதுவும் 0, இதுவும் 0. ஃபுல்லாக 0 ஆகிடுச்சா பாரு சாமி. இப்போ பாருங்கப்பா, ரோ ஆஃப் ஏ இது மட்டும்தான் ஏ, இது ரோ ஆஃப் ஏபி. ஓகே, தரம் தீஸ் இம்ப்ளைஸ் அணியின் தரம் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு, இதில் எதனா ஒரு உறுப்பு இருந்துச்சுன்னா விட்டுறக்கூடாது. ஃபுல்லாகவே 0 இருக்குது. அப்போ அந்த நிறை ஃபுல்லாக விட்டுருங்க. எத்தனை நிறை தான் 0 இல்லாமல் இருக்குது, முழுமையாக 0 இல்லாமல் இருக்குன்னா 2 தான். அப்போ அந்த அணியினுடைய தரம் 2. இதுவும் 0 ஆயிருக்கு பாருங்கள், ஏவில் மட்டும் கிடையாது, இதுவும் 0 ஆயிடுச்சு. அப்போ ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 2. யாரை விட கம்மியாக இருக்காங்க, 3 விட கம்மியாக இருக்காங்க. ஏன்னா அந்த அணியினுடைய வரிசை பார்த்தோம்னா 3. ஓகே, சில புரியுதா சாமி? ஸோ 3 விட கம்மியாக இருக்குது. ஏங்க 3 விட மென்ஷன் பண்ணுறோன்னா, எத்தனை மாறிகள் கொடுத்துருக்காங்க, எக்ஸு ஒய் இசட்னு 3 மாறிகள் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸினுடைய கெழு, இது ஃபுல்லாக, இது ஒய்யினுடைய கெழு, இது இசட்னுடைய கெழு. அப்போ ஃபுல்லாக 3 மாறிகளில் 2 மாறிகளினுடைய மதிப்பு தான் நமக்கு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும். இன்னொன்று வெளிப்பாடு இல்லாமல் இருக்கும். ஓகே சாமி, தீஸ் இம்ப்ளைஸ் ரெண்டுமே அதுக்கு முன்னாடி போட வேண்டியது, அணியினுடைய தரம் ஏ என்ற அணியின் தரமும் ஏபி என்ற அணியினுடைய தரமும் சமமாக இருந்துச்சுன்னு சேமாக வந்துச்சுன்னா அணி கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பு ஃபுல்லாக எழுதுங்க சாமி. கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பு ஒருங்கமைவு உடையது. கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க சாமி. இப்போ ஒருங்கமை உடையதுன்னு சொல்லியாச்சு. ஆனால் 2 வந்திருக்கு. அப்போது 2 மாறிகளினுடைய மதிப்பு தான் டைரெக்டாக வந்திருக்கு நமக்கு. ஓகே, இன்னொன்று வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, இங்கே பாருங்கள், இது எக்ஸ்னு கெழு, இது ஃபுல்லாக ஒய், இது ஃபுல்லாக இசட். இங்கே பார்த்தோன்னா எக்ஸ் 0, ஒய்யும் 0, இசட்டும் 0. இசட்னா இசட் ஈக்குவல் ஒரு இசட் இருந்தாவது பரவாயில்ல. அங்கே எப்படி வந்திருக்கு இந்த சமன்பாடு, ரிவர்ஸ் வந்து போகலாம் சாமி. 0 ஈக்குவல் டு 0, 0 ஈக்குவல் டு 0. இங்கே பார்த்தோம்னா 10y மைனஸ் 5z, 10y ப்ளஸ் 10y மைனஸ் 5z ஈக்குவல்னா சாமி வந்திருக்கு -1. அடுத்தது பாருங்கள், ஒரு எக்ஸ் மைனஸ் 3y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 1ன்னு வந்திருக்கு. இப்போது 0 ஈக்குவல் டு 0 10th படித்த ஞாபகம் வருதா பாரு சாமி. 0 ஈக்குவல் டு 0னா கொடுக்கப்பட்ட இந்த சமன்பாட்டு தொகுப்பிற்கு எண்ணற்ற தீர்வுகள் உள்ளன. 0 ஈக்குவல் டு 0 தீஸ் இம்ப்ளைஸ், எனவே கொடுக்கப்பட்ட இந்த இதுவுக்கு மட்டும் எண்ணற்ற தீர்வு இருக்குது. இது எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஏன் சாமி, 2லேருந்து 2 கழிச்சாலும் 0 தான், 4லேருந்து 4 கழிச்சாலும் 0 தான். அப்போ ஒரு எண் அதனோட எதிரெண் போட்டு நம்ம கூட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிடும், மொத்தமே 0 ஆகிடும். அப்போது சமன்பாட்டு தொகுப்பு இருக்குது, இதுக்கு எண்ணற்ற தீர்வு இருக்குது. இதுக்கு மட்டும் எந்த நம்பர் வேணாலும் போடலாம். ஆனால் ஒய்க்கும் இசட்டுக்கு என்ன பண்ண முடியாது சாமி, அது மாதிரி போட முடியாது. அதனால் என்ன பண்ணுறேன், லேட் இசட் ஈக்குவல் டு, இது இசட்டாக இது பண்ணுறேன், x0 இது கடைசி இருக்குது இசட்டாக எடுத்துக்கிட்டு லேட் இசட் ஈக்குவல் டு, நான் வேறு ஒரு மாதிரியாக எடுத்துக்கிறேன். நான் முதல் கணக்கில் சொல்லும் போதே உங்களுக்கு சொன்னேன், வேறு ஒரு மாதிரியாக எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ இசட்டுக்கு பதிலாக நான் டீன்னு சொல்லிட்டு இங்கே அப்ளை பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் போட்டு விட்டுருங்க, இங்கே விட்டு கேப் போட்டு தீஸ் இம்ப்ளைஸ் கூட போடுங்க. 10 × y மைனஸ் 5 × t ஈக்குவல் டு, இசட்டுக்கு பதிலாக t போகிற சாமி -1. எனக்கு ஒய்யினுடைய மதிப்பு தேவை. ஸோ 10y மைனஸ் 5t அந்தாண்ட பக்கம் போச்சுன்னா
ப்ளஸ் 5t மாறும். இது வேறுபட்ட உறுப்புகள், கூட்ட முடியாது, கழிக்கவும் முடியாது. y-னுடைய மதிப்பு தான் தேவை. y = பெருக்கலாக இருக்கிற 10 சமக்குறிக்கு அந்தமாக போனால் வகுத்தலாக மாறும். அப்போ 1/5ன்னு போடுங்க, 10ன்னு போடுங்க. இல்லைனா -1 + 5t இல்லைனா +5 -1 + 5t -1/10ன்னு போட்டுக்கணும். இப்போ இங்கே போகிறோம் சாமி. இதையும் நம்ம t வடிவத்தில் எழுதணும். x - 3 × yக்கு பதிலாக என்ன கிடச்சிருக்குது? -1 + 5t/10 க்ளோஸ் ப்ராக்கெட் இன்ட்டு 2 × zக்கு பதிலாக என்ன போடலாம்? tன்னு போடலாம். = 1. எனக்கு எக்ஸனுடைய மதிப்பு தான் தேவை. ஸோ எக்ஸை நான் இங்கே வச்சுக்கிறேன் சாமி. மற்றதெல்லாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். -3 × அந்தாண்ட பக்கம் போனால் +3 × +2t அந்தாண்ட பக்கம் போனால் -2t. தட் இஸ் ஈக்குவல் டு 1 ஏற்கனவே இருக்குது சாமி. 1 + 2t அந்தாண்ட பக்கம் போனால் -2t. இது -3 × அந்தாண்ட பக்கம் வச்சுன்னா +3 × -1 + 5t/10. 5t - 1 + 5t - 1 போட்டாலும் ஓகே தான். இப்போது இதை ஷார்ட்டாக எழுதணும்னு சொன்னால் சாமி, இந்த 3ஆனது பெருக்கல் இருக்குது. பெருக்கல்னால் தொகுதியோடு பெருக்கணும். ப்ராக்கெட்னால் பெருக்கல் பொதுவானது. ஏன்னா நடுவில் பெருக்கல் குறுக்க கேன்சல் பண்ணால் பண்ண முடியாது. அதனால் தொகுதியும் பெருக்கிறோம். 1 - 2t ஒத்தப்பட மைனஸ் ஹோர்மோன் 3 +++ தான் 15t. இதுக்கு மட்டும்தான் /10. ஓகேவா? = இந்த 2 நம்பருக்கு மட்டும் தான் /10 இருக்குது. இந்த 2 நம்பருக்கும் இல்லை. அப்போ குறுக்க பெருக்கிடலாமா? நடுவில் மைனஸோ ப்ளஸ் வந்துச்சுன்னா அந்த பகுதி எடுத்து இங்கே பெருக்கணும். 4 10 10 -2 10 20t -3 + 15t. சாமி, இது பின்னையில் இருக்குது. இதை பெருக்கிட்டு தான் அதை ஸ்டார்ட் பண்ணணும். /10 தட் இஸ் ஈக்குவல் டு ஒத்த உறுப்புகள் ஒன்றா சேர்த்துக்கலாம். இதுதான் ஒத்த உறுப்புகள். நம்பர் இருக்குது. டி இருக்குது. 10லேருந்து 3 கழிச்சா 7. இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். 20tலேருந்து 15t போனால் மீதி 5t. பெரியனுடைய குறி -/10. ஓகே செல்லம். அப்போது இதை நீங்கள் போடும்போது மிஸ் நான் அப்படி போட்டுக்கிறேன்னா இந்த ஆர் போட்டுங்க சாமி. ஆர் போட்டுங்க. y = 1/10 ப்ளஸ்ஸை முன்னாடி கூட எடுத்துகிட்டு 5t - 1. புக் ஆன்சர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஒரு முறை. இது எக்ஸ். இதில் என்ன பண்ணலாம்? x = 1/10ன்னு போட்டு இன்ட்டு 7 - 5tன்னு போடலாம். இதில் t எதை குறிங்க சாமி? பிலாங்ஸ் டு ஆர். இங்கு ஆன்சர் எடுத்துகிட்டு இங்கே எழுதுங்க சாமி. எல்லாம் இங்கே எழுதிட்டு இங்கே t பிலாங்ஸ் டு ஆர்னு போடுங்க. ஆர்னா அது ரியல் நம்பர்ஸ். ஓகே செல்லம். இப்போ புரியுதா சாமி? ஸோ 2 தீர்வுகள் மட்டும் வெளிப்படையாக வரும். ஒரு தீர்வு நமக்கு வெளிப்படற்ற தன்மையோடு வரும். எண்ணற்ற தீர்வுகள் இருக்க மாதிரி வரும். தேங்க்யூ செல்லம்.